அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் விரும்பும் நபர் 10 நிமிடத்தில் உங்களை தொடர்பு கொள்ள மிக மிக எளிமையான எக்ஸ்பிரஸ் மெத்தட். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. அதனால எல்லா மதத்தினருமே இதை தாராளமாக செய்யலாம். எந்தெந்த உறவு முறைகள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி, காதலர்கள், நண்பர்கள், நெருங்கிய உறவினர்கள்னு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இதை நீங்க யூஸ் பண்ணலாம். யாருன்னே தெரியாத அறிமுகமில்லாத நபர்களுக்கு இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ண முடியாதுங்க. குறைந்தபட்சம் உங்களுடைய போன் நம்பராவது அவங்க கிட்ட இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்த முடியும். அடுத்ததாக காதலர்கள்னு வரும்பொழுது பிரேக்கப் லெவல்ல இருக்கிறவங்க மற்றும் ஒன் சைடு லெவல்ல இருக்கிறவங்களும் இந்த மெத்தடை தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம். நார்மல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணும் பொழுது 10 நிமிடங்களில் ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சிரும். பிரிந்து வாழும் உறவுகளுக்கு இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணும் பொழுது அதிகபட்சமாக நீங்க 3 நாளைக்கு இந்த மெத்தடை பயன்படுத்துங்க. மேக்ஸிமம் 3 டேஸ்க்குள்ள உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிரும். என்னைக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிட்டாலும் இந்த மெத்தடை அப்படியே நீங்க ஸ்டாப் பண்ணிடலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேங்க. 3 டேஸ்க்கு இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்றீங்க. செகண்ட் டேவே உங்களுக்கு கால் வந்துருச்சுன்னா அப்படியே இந்த மெத்தடை நீங்க ஸ்டாப் பண்ணிடலாம். கண்டினியூ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இதை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் டைமிங்ஸ் மட்டும் ரொம்பவுமே முக்கியம். நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சில நிமிடங்களை தாங்க இந்த மெத்தடுக்கு நீங்க பயன்படுத்தணும். அப்பதான் உடனடியாக ரிசல்ட் கிடைக்கும். இன்கேஸ் நீங்க ஷிஃப்ட்ல வர்க் பண்றவங்களாக இருந்தாலும் எந்த நேரத்துல நீங்க தூங்க போவீங்களோ அந்த நேரத்திற்கு முன்னாடி இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணணும். இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிட்டு இமிடியேட்டா நீங்க தூங்கணும். அதனால ஃபைனலா நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. இந்த மெத்தடை முடிச்சதற்கு பிறகு நீங்க மொபைல் எடுத்து பார்க்கறதோ அல்லது பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட பேசுறது, டிவி பார்க்கறது, பாட்டு கேட்கறதுன்னு எந்த விதமான ஆக்டிவிட்டீஸ்லயும் ஈடுபடக்கூடாதுங்க. உடனடியாக நீங்க தூங்கணும். அப்படி நீங்க செய்யும் பொழுதுதான் உடனடியாக ரிசல்ட் கிடைக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்ட் மெத்தடை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்றத ஆல்ரெடி பல பதிவுகள்ல நம்ம பார்த்திருக்கோம். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்களுக்கு பெயர் தாங்க ஸ்விட்ச் வேர்ட்ஸ். தமிழ்ல சமஸ்கிருதம்லலாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில பவர்ஃபுல்லான வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை ரிப்பீட்டடா சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வார்த்தைக்குண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க பயன்படுத்தணும். வேற எந்த ஒரு லாங்குவேஜ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்த்து நம்ம யூஸ் பண்ண கூடாது. உச்சரிப்பதற்கு சுலபமான வார்த்தைகளாகத்தாங்க இருக்கும். நம்முடைய ஆழ்மனதில் எளிதாக பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த ஸ்விட்ச் வேர்டை நம்ம பயன்படுத்தும் பொழுது நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபர் 10 நிமிடங்களில் உங்களை தொடர்பு கொள்வார். இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த ஸ்விட்ச் வேர்டை பொறுத்த வரைக்கும் எழுத வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. ஜஸ்ட் 10 நிமிடங்கள் நம்ம சொன்னாலே போதும். தவிர்க்க முடியாத காரணத்தினால தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த மெத்தடை யூஸ் பண்ண முடியாதவங்க மட்டும் நீங்க எந்த நேரத்துல ரொம்பவுமே ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரத்துல யூஸ் பண்ணுங்க. தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த மெத்தடை யூஸ் பண்ண போறவங்க நீங்க படுத்துட்டே யூஸ் பண்ணலாம். மற்றவர்கள் உட்கார்ந்துட்டே இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்துங்க. ஒரு 2 நிமிடங்களுக்கு உங்களுடைய உள்மூச்சு மற்றும் வெளிமூச்சை நீங்க கவனிக்கணும். மூச்சு பயிற்சி எல்லாம் நீங்க செய்ய வேண்டாங்க. ஜஸ்ட் மூச்சு காற்றை நீங்க கவனித்தாலே போதும். கவனம் சிதறாமல் நீங்க பார்த்துக்கணும். மூச்சு காற்றை மட்டும் தான் நீங்க கவனிக்கணும். கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்கன்னா உடலும் மனமும் அமைதியான ஒரு நிலைக்கு போகும். ரொம்ப லைட்டா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. நம்முடைய மற்ற எண்ணங்கள் எல்லாம் அடங்கி ஒரே விஷயத்துல நம்ம கவனம் செலுத்துவதனால தூக்கம் வருவதை போல ஒரு உணர்வு தோன்றும். இதுதாங்க தூக்க மயக்க நிலை. இந்த நேரத்துல நம்முடைய ஆழ்மனம் நல்ல விழிப்பு நிலையில இருக்கும். இந்த நேரத்துல நம்ம பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய மற்றும் உணரக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நம்முடைய ஆழ்மனதில் சுலபமாக பதியும். உடலும் மனமும் ஒரு அமைதியான
முழுமையான நிலைக்கு வந்ததற்கு பிறகு யாருக்காக இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ண போறீங்களோ அந்த குறிப்பிட்ட நபரை ஒரு 2 நிமிடங்களுக்கு நீங்க மனக்கண்ணால தெளிவாக பார்க்கணும். இமேஜின் பண்ண முடியாதவங்க அந்த குறிப்பிட்ட நபருடைய போட்டோவை நீங்க ஹார்ட் காப்பியாக வச்சிருந்தாலும் சரி அல்லது மொபைல்ல கேலரியில நீங்க வச்சிருந்தாலும் சரி, ஜஸ்ட் நீங்க ஒரு 2 நிமிஷத்திற்கு பாருங்க. அவங்கள பற்றி நீங்க எதுவும் நினைக்க வேண்டாம். ஜஸ்ட் அந்த போட்டோவை மட்டும் பாருங்க அல்லது மனக்கண்ணால நீங்க ஜஸ்ட் அவங்கள இமேஜின் பண்ணுங்க. பிரிந்து வாழும் உறவுகளுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணும்பொழுது எந்த விதமான நெகட்டிவ் தாட்ஸும் இருக்க கூடாதுங்க. நெகட்டிவ் தாட்ஸ்னு நம்ம சொல்றது பயம், சந்தேகம், கோபம், ஏக்கம், வெறுப்பு, பொசசிவ்னஸ்னு எந்த விதமான எண்ணங்களும் இருக்கக்கூடாது. அன்பும் பாசமும் கலந்த உணர்வோட அவங்களுடைய போட்டோவை நீங்க பாருங்க அல்லது உங்களுடைய மனக்கண்ணால நீங்க இமேஜின் பண்ணுங்க. ஒரு 2 நிமிடங்களுக்கு அவங்களை நீங்க பார்த்ததற்கு பிறகு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த ஸ்விட்ச் வேர்டை 10 நிமிஷத்திற்கு நீங்க சொல்லணும். கரெக்டா 10 நிமிடங்கள்னு கிடையாதுங்க. கூட ஒரு 2 நிமிடங்கள் சேர்த்து கூட நீங்க சொல்லலாம் அல்லது குறைவாக கூட சொல்லலாம். அதே போல இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை முக்கியம் கிடையாதுங்க. சோ பொறுமையா மென்மையா நீங்க சொல்லுங்க. வாய் விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். இந்த ஸ்விட்ச் வேர்டை ஒரு முறை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேங்க. குவாட்ஸ், ரீச் நேம், ஸ்பீட், சடன்லி, சம்ஹவ், நவ். இந்த வாக்கியத்தில் நேம்னு இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை சொல்லணும். உதாரணத்திற்கு அவங்களுடைய பெயர் ராஜான்னு இருந்ததுன்னா குவாட்ஸ், ரீச், ராஜா, ஸ்பீட், சடன்லி, சம்ஹவ், நவ். அவங்களுடைய பெயர் ராணின்னு இருந்ததுன்னா குவாட்ஸ், ரீச், ராணி, ஸ்பீட், சடன்லி, சம்ஹவ், நவ். அவ்வளவுதாங்க. அதீதமான சக்தி வாய்ந்த விரைவாக பலனை கொடுக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டு இது. நேம் யூஸ் பண்றதுல சில பேருக்கு குழப்பங்கள் இருக்கும். எந்த நேமை பயன்படுத்தணும்னு நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபரை நீங்க என்ன நேம் சொல்லி கூப்பிடுவீங்களோ அந்த பெயரை நீங்க பயன்படுத்துங்க. அது ஷார்ட் நேம், பெட் நேம்னு எதுவாக இருந்தாலும் அதை நீங்க யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் நீங்க நேம் சொல்லி கூப்பிடாதவங்களாக இருந்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமாக என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை நீங்க பயன்படுத்துங்க. உதாரணத்திற்கு அவங்க படிக்கிற ஸ்கூல்ல, காலேஜ்ல அல்லது ஒர்க் பண்ற இடத்துல என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அந்த பெயரை நீங்க யூஸ் பண்ணலாம். 10 நிமிடங்களுக்கு இந்த ஸ்விட்ச் வேர்டை பொறுமையா மென்மையா நீங்க சொல்லுங்க. அப்படியே தூக்கம் வந்துட்டாலும் நீங்க தூங்கிடுங்க. இந்த நேரத்துல நீங்க தூங்குவது தாங்க முக்கியமான விஷயம். அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட இருந்து போன் கால் வரும், மெசேஜ் வரும்னு எந்த விதமான எதிர்பார்ப்பு மனநிலையும் இருக்கக்கூடாது. இந்த மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு ரிலாக்ஸ்டா அமைதியா படுத்து தூங்குங்க. அதுதாங்க விரைவாக பலனை கொடுக்கும். இப்ப நம்ம பார்த்ததை போல ஒரு லைன் கூட மிஸ் பண்ணாம கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இந்த மெத்தடை நீங்க முடிக்கும் பொழுதே அந்த குறிப்பிட்ட நபர் கிட்ட இருந்து உங்களுக்கு போன் கால் அல்லது மெசேஜ் வரும். ஏதாவது ஒரு வழியில அந்த குறிப்பிட்ட நபர் உங்களை தொடர்பு கொள்வாங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல பிரேக்கப் லெவல்ல இருக்கிறவங்க மற்றும் பிரிந்து வாழும் உறவுகளுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்றவங்க மட்டும் மேக்ஸிமம் நீங்க 3 டேஸ்க்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கும் 3 டேஸ்க்குள்ள ரிசல்ட் கிடைச்சிரும். கரண்டா நீங்க 2 அல்லது 2ற்கும் மேற்பட்ட லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை யூஸ் பண்றீங்கன்னா இந்த மெத்தடையும் சேர்க்க வேண்டாம். ஒரு டெக்னிக் மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது எந்த ஒரு மெத்தடையும் நீங்க யூஸ் பண்ணலனா இதை நீங்க தாராளமாக பயன்படுத்தலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.